ஓம் சாந்தி 13/9/2022 சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம். சாக்கார முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள் பார்க்கலாம். முதல் கேள்வி, இப்போது உங்களுடைய புத்தியில் என்ன இருக்கிறது? இப்போது உங்களுடைய புத்தியில் என்ன இருக்கிறது? இரண்டாவது கேள்வி, எதை சோதனை செய்ய வேண்டும்? எதை சோதனை செய்ய வேண்டும் அல்லது செக் பண்ண வேண்டும்? மூன்றாவது கேள்வி, எதை மறந்துவிட வேண்டும்? எதை மறந்துவிட வேண்டும்? நான்காவது கேள்வி, நாடியில் என்ன பார்க்க வேண்டும்? நாடியில் என்ன பார்க்க வேண்டும்? அஞ்சாவது கேள்வி, பேட்ஜை வைத்து என்ன புரிய வைக்க வேண்டும்? பேட்ஜை வைத்து என்ன புரிய வைக்க வேண்டும்? ஆறாவது கேள்வி, தந்தை மீது எந்த அளவு அன்பு செலுத்த வேண்டும்? தந்தை மீது எந்த அளவு அன்பு செலுத்த வேண்டும்? ஏழாவது கேள்வி, ஏகாந்தவாசி ஆகுவது என்றால் என்ன? ஏகாந்தவாசி ஆகுவது என்றால் என்ன? ஏகாந்தவாசி அப்படின்னா தனிமையை விரும்புவர். ஏகாந்தவாசி ஆகுவது என்றால் என்ன? fill in the blanks. நீங்கள் டேஷ் உங்களுக்குள் டேஷ் இருக்க வேண்டும். நீங்கள் டேஷ் உங்களுக்குள் டேஷ் இருக்க வேண்டும். இரண்டாவது, எந்த அளவு டேஷ் செய்வீர்களோ, எந்த அளவு டேஷ் செய்வீர்களோ அந்த அளவு டேஷ் நீங்கிக் கொண்டே செல்லும். எந்த அளவு டேஷ் செய்வீர்களோ அந்த அளவு டேஷ் நீங்கிக் கொண்டே செல்லும். மூன்றாவது, உங்களுடைய அந்த டேஷ் மறைந்துவிட்டது. உங்களுடைய அந்த டேஷ் மறைந்து விட்டது. நான்காவது, டேஷ் பார்த்தீர்கள் என்றால் டேஷ் பார்த்தீர்கள் என்றால் டேஷ் தான் பார்ப்பீர்கள். டேஷ் தான் பார்ப்பீர்கள். லாஸ்ட் அஞ்சாவது, டேஷ் உறுதியாக்கி டேஷ் அனுபவம் செய்யக்கூடிய டேஷ் அனுபவம் செய்யக்கூடிய டேஷ் ஆகுங்கள். கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருக்கும்.
முதல் கேள்வி, இப்போது உங்களுடைய புத்தியில் என்ன இருக்கிறது? இப்பொழுது உங்களுடைய புத்தியில் என்ன இருக்கிறது அப்படின்னா, அதுக்கு பாபா பதில் சொல்றாரு, தேக அபிமானத்தின் காரணத்தினால் மற்றவர்கள் மீது அன்பு இல்லை, மற்றவர்களுடைய குறைகளை மட்டும் பார்த்து கொண்டு இருந்தோம் என்பது புத்தியில் இருக்கிறது. தேக அபிமானத்தின் காரணத்தினால் மற்றவர்கள் மீது அன்பு இல்லை, மற்றவர்களுடைய குறைகளை மட்டும் பார்த்து கொண்டிருந்தோம் என்பது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. ரெண்டாவது கேள்வி, எதை சோதனை செய்ய வேண்டும்? பாபா சொல்றார், நம்ம எப்பொழுது அசாந்தியானோன்றது. எதை சோதனை செய்ய வேண்டும் அப்படின்னா, நாம் ஏன் அசாந்தியானவர்களாக ஆனோம் என்று உள்ளுக்குள் சோதனை செய்ய வேண்டும். நாம் ஏன் அசாந்தியானவர்களாக ஆனோம் என்று உள்ளுக்குள் சோதனை செய்ய வேண்டும். மூன்றாவது கேள்வி, எதை மறந்துவிட வேண்டும்? எதை மறந்துவிட வேண்டும்? இவர் இப்படி இருக்கிறார், அவர் அப்படி இருக்கிறார், இவர் இதை சொன்னார், அவர் அதை சொன்னார், இதை அனைத்து விஷயங்களையும் மறந்துவிட வேண்டும். நான்காவது கேள்வி, நாடியில் என்ன பார்க்க வேண்டும்? அன்பு, எவ்வளோ அன்பு செலுத்துகிறோம். நாடியில் என்ன பார்க்க வேண்டும்? அதுக்கு பாபா என்ன பதில் சொல்கிறாருன்னா, நான் எவ்வளவு புரிந்து கொண்டிருக்கிறேன், மற்றவர்களுக்கு எவ்வளவு புரிய வைக்கிறேன் என்று தன்னுடைய நாடியை பார்க்க வேண்டும். நான் எவ்வளவு புரிந்து கொண்டிருக்கிறேன், மற்றவர்களுக்கு எவ்வளவு புரிய வைக்கிறேன் என்று தன்னுடைய நாடியை பார்க்க வேண்டும். அஞ்சாவது கேள்வி, பேஜை வைத்து என்ன புரிய வைக்க வேண்டும்? அதான் பாபாவுடைய அறிமுகம் தான். இன்னைக்கு முறையில் என்ன சொன்னார்? பேஜை வைத்து என்ன புரிய வைக்க வேண்டும்? பாபா சொல்றார், இவர் எல்லையற்ற தந்தை. முதல்ல சொல்லணும், இவர் எல்லையற்ற தந்தை, இவரிடம் இருந்து நிறைய ஆஸ்தி கிடைக்கிறது என்பதை பேட்ஜை வைத்து புரிய வைக்க வேண்டும். பாபா சொல்ற மாதிரி சொல்லணும். ஆறாவது கேள்வி, தந்தை மீது எந்த அளவு அன்பு செலுத்த வேண்டும்? ஒரு தந்தையுடன் சதா ஒட்டிக்கொண்டே இருக்க வேண்டும், அந்த அளவிற்கு தந்தை மீது அன்பு செலுத்த வேண்டும். ஒரு தந்தையுடன் சதா ஒட்டிக்கொண்டே இருக்க வேண்டும், அந்த அளவிற்கு தந்தை மீது அன்பு செலுத்த வேண்டும். ஏழாவது கேள்வி, ஏகாந்தவாசி ஆகுவது என்றால் என்ன? இது எல்லாரும் சொல்லிடுவீங்க. ஏகாந்தவாசி ஆகுவது என்றால் என்ன? சதா ஒருவரின் அந்தியத்தில் மூழ்கியிருத்தல், இதுதான் ஏகாந்தவாசி, அதாவது தனிமையை விரும்புவர் ஆகுவது ஆகும். Fill in the blanks. நீங்கள் டேஷ், உங்களுக்குள் டேஷ் இருக்க வேண்டும். நீங்கள் சகோதர சகோதரர்கள், உங்களுக்குள் மிகுந்த ஆன்மீக அன்பு இருக்க வேண்டும். ரெண்டாவது, எந்த அளவு டேஷ் செய்வீர்களோ அந்த அளவு டேஷ் நீங்கிக் கொண்டே செல்லும். எந்த அளவு நினைவு செய்வீர்களோ அந்த அளவு குறைகள் நீங்கிக் கொண்டே செல்லும். மூன்றாவது, உங்களுடைய அந்த டேஷ் மறைந்து விட்டது. வெரி குட். உங்களுடைய அந்த ஆன்மீக குஷி மறைந்து விட்டது. நான்காவது, டேஷ் பார்த்தீர்கள் என்றால் டேஷ் தான் பார்ப்பீர்கள். பாபா சொல்றாரு, சகோதர சகோதரர்களை பார்த்தீர்கள் என்றால் குணத்தை தான் பார்ப்பீர்கள். குணத்தை தான் பார்ப்பீர்கள். சகோதர சகோதரர்களை பார்த்தீர்கள் என்றால் குணத்தை தான் பார்ப்பீர்கள். இல்லையா? எல்லாரும் சகோதர ஆத்மான்னு பார்க்கும்போது குணம்தான் உங்க கண்ணுக்கு தெரியும். அஞ்சாவது, டேஷ் உறுதியாக்கி டேஷ் அனுபவம் செய்யக்கூடிய டேஷ் ஆகுங்கள். தூய்மையின் அஸ்திவாரத்தை உறுதியாக்கி
அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்யக்கூடிய முழுமையானவர் மற்றும் நிரம்பியவர் ஆகுங்கள். தூய்மையின் அஸ்திவாரத்தை உறுதியாக்கி அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்யக்கூடிய முழுமையானவர் மற்றும் நிரம்பியவர் ஆகுங்கள். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.